ஹாய், இன்றைக்கி வீடியோவில் குழந்தைங்களோட ஸ்நாக்ஸ் தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு வாழைப்பழம் எடுத்துருக்கேன். செவ்வாழை, மஞ்சள் பழம், எந்த பழம் இருக்கோ ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பனானாவை நல்லாவே ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஃபோக்கோ இல்லை கையில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இதில் ஒரு கப்பு கோதுமை மாவு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்ய போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் வெல்லம் எடுத்துருக்கேன். வெல்லம் பொடி பண்ணது. இது வந்து ஒரு அரை கப் எடுத்துருக்கேன். அதே இது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து பேரிஷ் சுகர் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கட்டி வெல்லம் வாங்கினீங்கன்னா அதை கரைச்சி வடிகட்டி அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் அப்படியே மெதுவாக கலந்துக்கோங்க தோசை மாவு பார்த்ததுக்கு. இப்போ நல்லா கரைச்சிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இதில் வந்து சின்ன சின்ன லம்ப் இருக்கிறது வந்து ஒன்றும் இல்லை. அது வாழைப்பழம் போட்டாலும் அது அப்படி தான் இருக்கும். இப்போ தோசைக்குள்ளே ஊற்றிடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இது சும்மா இப்படி ஒரு கரண்டி எடுத்து லைட்டாக தான் தேய்க்க முடியும். அந்த அளவுக்கு தேய்ச்சி விட்டுக்கோங்க. இது தோசை மாதிரி ஊற்ற முடியாது, அடை மாதிரி தான் ஊற்றணும். அதனால இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் எல்லாத்தையும் எடுக்கணும். இதே மாதிரி உங்களுக்கு வெல்லம் அதிகமாக தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் ஊற்றி கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்நாக்ஸ்க்கு.